Dear students, welcome to biology class. In previous video, we have seen about tropism, different type of tropism and Gnostic movement. இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? So now we are going to see about photosynthesis and transpiration and the types of transpiration. Photosynthesis. Photo means light and synthesis means to build. Photo na light, synthesis na to build. Thus, photosynthesis literally means building up with the help of light. So, photosynthesis நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா building up with the help of light. லைட்டை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறது அமைக்கக்கூடிய ஒரு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு செயல் தான் என்னது photosynthesis. During this process, the light energy is converted into chemical energy. இந்த photosynthesis processல என்ன நடக்குது அப்படின்னா light energy is converted into the chemical energy. Light energy என்னவா சேஞ்ச் ஆகுது, chemical energy-ஆ கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? green plants are autotrophic. green plants-அ autotropicன்னு சொல்லுவோம். auto means self, tropic means nourishment. அதாவது ஃபுட் ப்ரிப்பரேஷனை ஓனாக பண்ணிட்டு அதுக்கு என்னது autotrophic அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? in the mode of nutrients because they prepare their food material through a process called photosynthesis. இந்த autotrophic plants தானே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கக்கூடிய ப்ராசஸ் பேர் தான் பேர் தான் photosynthesis. The overall equation of photosynthesis can be given as below. 6CO2 plus 12H2O, sunlight, அதாவது presence of sunlight, and then chlorophyll முன்னாடியில் sunlight முன்னாடியில் convert to the glucose, C6H12O6 glucose plus 6H2O plus 6O2 oxygen. ஓகேவா? இதுதான் ஓவரால் ஈக்குவேஷன். ஓகேவா? 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட், the end product of photosynthesis is glucose, which will be converted into starch and store the plant body. So end product என்ன கிடைக்கும் இந்த photosynthesisல? குளுக்கோஸ் ஆகும். இந்த குளுக்கோஸ் என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஸ்டார்ச்சாக கன்வெர்ட் ஆகும். அந்த ஸ்டார்ச் தான் என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்டோட பாடியில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? plants take in carbon dioxide for photosynthesis but for its living. ஸோ plant வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். ஓகேவா? பிளான்ட்ஸு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். ஓகேவா? but for its living, plants also need oxygen to carry on cellular respiration. ஸோ கண்டிப்பாக செல்லுலார் ரெஸ்பிரேஷனுக்கு ஆக்சிஜன் தான் எடுத்துக்கும். புரியுதா? ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு CO2வும் ரெஸ்பிரேஷனுக்கும் O2வும் எடுத்துக்கும். ஓகேவா? சிதா, do you know, do the insect also trap solar energy? சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணக்கூடிய இன்செக்ட்ஸ் நமக்கு தெரியுமா? ஒளிச்சேர்க்கை இருக்கக்கூடிய பூச்சிகள் இருக்குன்னு தெரியுமா? ஆனால் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பூச்சியும் இருக்குது, இன்செக்டும் இருக்கும். அதாவது டெல் ஆவிவ் அப்படின்ற யூனிவர்சிட்டி, டெல் ஆவிவ் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட் ஹவ் ஃபவுண்ட் அவுட் த வெஸ்பா ஓரியன்டாலிஸ், அதாவது ஓரியண்டல் ஹார்னட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பிளான்ட்டு, ஒரு எறும்பு, வெஸ்பா ஓரியன்டாலிஸ் அப்படின்ற ஒரு எறும்பு வகை டெல் ஆவிஸ் பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது யூனிவர்சிட்டியில் ஒரு ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு இல்லையா? சரி, கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து அந்த இன்செக்ட் இருக்கு இல்லையா, அதாவது இந்த எறும்பு இருக்கு இல்லையா, இந்த எறும்போட அப்டோமன் ரீஜியனில் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு 30 லேயர்ஸ் திக்காக இருக்கணும். மேலே வந்து ஒரு எல்லோ கலர் 30 லேயர்ஸ் வந்து திக்காக இருக்குது அப்படின்ட்டாங்க. அந்த திக்னஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மேலே எனக்கு க்ரீன் கலர் பிக்மெண்ட் கிடையாது, ஆனால் அதுக்கு பதிலாக என்ன இருக்குது அப்படின்னா எல்லோ கலர் பிக்மெண்ட் இருக்குது. எல்லோ கலர் பிக்மெண்ட்டுக்கு பேர் என்னென்னா சாந்தோபெக்டின் அப்படின்னு சொல்லுது. அந்த சாந்தோபெக்டின் வந்து 30 லேயர் அந்த எல்லோ கலர் பிக்மெண்ட்டாக வந்து அதில் படிஞ்சிருக்கு, அந்த பூச்சி மேலே, அதாவது எறும்பு மேலே படிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது இந்த பிக்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இது லைட்டை வந்து என்ன பண்ணும், சென்சிட்டிவ் பண்ணக்கூடிய ஒரு பிக்மெண்ட்டு. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா லைட்டு ஹார்வெஸ்டிங் பண்ணிவிட்டு இது ட்ரான்ஸ்ஃபார்மிங் த லைட் எனர்ஜி டு த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த லைட்டை ட்ரான்ஸ்ஃபார்மிங் பண்ணிவிட்டு லைட் எனர்ஜி என்னவா மாற்றுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா? do the insect also trap solar energy? நம்ம பார்த்துருக்குமா? இல்லை. Tel Aviv University scientists have found out that
Vespa orientalis, oriental hornets have similar capabilities to trap solar energy trap பண்ணக்கூடியது. They have a yellow patch on its abdomen and an unusual cuticle structure which is stalk of 30 layer thick. 30 layers மேலே இருக்கும். The cuticle does not contain chlorophyll. அந்த cuticle contain chlorophyll கிடையாது. But it contains the yellow light sensitive pigment called xanthopectin. அந்த மேலே இருக்கிற லேயரில் இருக்கக்கூடிய பிக்மெண்ட்டுக்கு பேர் எல்லோ கலரு. அது சென்சிட்டிவ் பிக்மெண்ட், அதாவது ஒளியை சென்சிட்டிவ், அதாவது அப்சர்வ் பண்ண ட்ராப் பண்ணக்கூடியது தான். அதுக்கு பேர் xanthopectin. This works as it light harvesting molecules. ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா லைட்டை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு transforming light energy into electrical energy. அந்த லைட் எனர்ஜியை என்ன பண்ணுது, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியது. ஓகேவா? Activity 4. Place a potted plant in your dark room for about 2 days to de-starch its leaves. Cover one of its leaf with the thin strip of black paper as shown in the picture. Make sure that leaf is covered on both sides. Keep the potted plant in bright sunlight for 4 to 6 hours. Plug the selected covered leaf and remove the black paper. Immerse the leaf in boiling water for a few minutes and then in alcohol to remove chlorophyll. Test the leaf now with iodine solution for the presence of starch. The covered part of the leaf does not turn blue-black color, whereas the uncovered part of the leaf turn blue-black color. Why are the changes in color? Note in the covered and uncovered part of the leaf. Activity 4ல பாருங்க, ஒரு potted plant என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 டேஸ்க்கு வந்து டார்க் ரூமில் வச்சுட்டு அது என்ன பண்ணணும்னா அதில் 2 டேஸில் டார்க் ரூமில் வச்சுட்டா அந்த லீஃபில் வந்து என்ன ஆயிடும், ஸ்டார்ச் வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு பிளாக் பேப்பர் எடுத்துகிட்டு ஒரு லீஃப் எடுத்து என்ன பண்ணோம், அப்படியே என்ன அந்த பிளாக் பேப்பரை அந்த லீஃபில் கவர் பண்ணுறோம். ஸோ 2 பக்கமும் கண்டிப்பாக அந்த பிளாக் பேப்பரில் அந்த லீஃப் வந்து கவர் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு 4 to 6 hours வந்து சன்லைட்டில் வைக்கணும். அதுக்கப்புறம் அங்கே கவர் பண்ணியிருக்கிற பிளாக் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லீஃபை அதாவது பாயில்டு வாட்டரை வந்து ஆல்கஹால் இது 2லேயும் வந்து என்ன பண்ணுறது, டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அயோடினை நம்ம ஆட் பண்ணணும். அப்படின்னா என்னாகும் அப்படின்னா அந்த பிளாக் பேப்பர் கவர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரீஜியனில் மட்டும் என்ன இருக்காது அப்படின்னா சேஞ்சஸ் எதுவும் நடந்திருக்காது. பட் அந்த அன்கவர் பிளேசஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா ப்ளூ பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஒய் அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா லைட் வந்து அந்த அன்கவர்டு ரீஜியனில் விழுந்ததுனால, அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்ததுனால அந்த ரீஜியன் மட்டும் எப்படி இருக்குது, ப்ளூ பிளாக் கலரில் இருக்குது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னவும் தேவை, லைட்டு எசென்சியல் அப்படின்றது இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? These activities show that certain things are necessary for photosynthesis. They are chlorophyll, green pigment in leaves, water, carbon dioxide from air, sunlight. So photosynthesisக்கு நம்ம இது எல்லாம், அதாவது கார்பன் டை ஆக்சைடு வேணும், குளோரோஃபில் வேணும், வாட்டர் வேணும், இது எல்லாமே இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பர்ஃபெக்டாக நடக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு transpiration. The loss of water in the form of water vapor from the aerial parts of the plant body is called transpiration. Transpiration அப்படிங்கிறது வாட்டர் லாஸ் அந்த பிளான்டோட பிளேஸில், பிளான்டோட என்டையர் பாட்டில் வேஸ்ட் ஆகக்கூடிய வாட்டர் வந்து என்ன ஆகுது, வாட்டர் வேப்பராக வெளியில் வர்றது ஏரியல் பாட்டில் அந்த பிளான்டோட லீஃப்லேயோ இல்லை மற்ற போர்ஷன்லேயோ வெளியில் வர்றது என்னது, டிரான்ஸ்பிரேஷனுங்கிறது. த லீவ்ஸ் ஹேவி டைனி மைக்ரோஸ்கோபிக் போர்ஸ் கால் ஸ்டொமேட்டா. அந்த லீஃபில் என்ன இருக்கும், சின்ன சின்னதாக மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்க முடியும், அந்தளவுக்கு ஒரு போர்சஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்னதுன்னா ஸ்டொமேட்டா. வாட்டர் எவாபரேட்ஸ் த்ரூ தி ஸ்டொமேட்டா. ஸோ இந்த வாட்டர் எதில் தான் எவாபரேட் ஆகும், இந்த ஸ்டொமேட்டாவில் தான் எவாபரேட் ஆகும். ஈச் ஸ்டொமேட்டா இஸ் சரவுண்டட் பை கார்ட் செல்ஸ். தீஸ் கார்ட் செல்ஸ்
help in regulating the rate of transpiration by opening and closing of stomata. ஸோ இந்த காட் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எப்படி ஓப்பன் ஆகிருக்கு இல்லை க்ளோஸ் ஆகிருக்கு அதை பொறுத்து தான் என்ன பண்ணும் அப்படின்னா டிரான்ஸ்பிரேஷன் அதில் நடக்குதா இல்லை வந்து நடக்காமல் இருக்கா, அதாவது நடக்கலையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? this is the structure of stomata. ஓகேவா? see this is vacuole and then green color pigment chlorophyll. This is a guard cell and then cell wall. This is a cell wall, nucleus, stomata. ஓகேவா? this is a picture of stomata. Next, types of transpiration. There are 3 types of transpiration: stomatal transpiration and then cuticular transpiration, lenticellular transpiration. First one, stomatal transpiration. Loss of water from plants through stomata. It accounts for 90 to 95% of the water transpired from leaves. So maximum transpiration எதில் தான் நடக்கும்? stomatal transpiration தான் நடக்கும், 90 to 95%. ஓகேவா? நெக்ஸ்ட் cuticular transpiration. Loss of water in plants through the cuticle. cuticle அப்படின்னா அந்த பிளான்ட்டோட அவுட்டர்மோஸ்ட் லேயர். ஸோ அந்த போர்ஷனில் நடக்கக்கூடியது கியூட்டிகுலர் அப்படின்றது அவுட்டர்மோஸ்ட் லேயர், அதில் நடக்கக்கூடிய டிரான்ஸ்பிரேஷன் கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட்டு lenticellular transpiration. Loss of water from plants as vapor through the lenticels. The lenticels are tiny opening that protrude from the box in woody stems and twigs as well as in other plants organs. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இது லெண்டிசெல்லார் அப்படிங்கிறது இந்த ஸ்டெம் ரீஜியனில் எப்படி இருக்கும் அப்படின்னா உட்டி ரீஜியன் இருக்கு இல்லையா, அதாவது கட்டன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரீஜியன் இருக்கக்கூடிய பார்க் ரீஜியன் இருக்கக்கூடிய பிளேஸில் நடக்கக்கூடிய டிரான்ஸ்பிரேஷன் தான். ஸோ நம்ம ஏன்னா இப்போ ஒரு வேப்ப மரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசின் மாதிரிலாம் வரும் பாருங்கள், ஒரு சில டைமில் அப்படியே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி கோந்து மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் வந்து என்னதுன்னா லெண்டிசெல்லார் டிரான்ஸ்பிரேஷன் தான். ஓகேவா? பட் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் நெசசரி ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். கண்டிப்பாக டிரான்ஸ்பிரேஷன் வந்து நடக்கிறதுக்கு சில நெசசரி ரீசன்ஸ் இருக்குது. இட் கிரியேட்ஸ் எ புல் இன் லீஃப் அண்டு ஸ்டெம். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஸ்டெம்மு ரூட் லீஃப் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதனோட இழுவிசைன்னு சொல்லுவாங்க, அதாவது புல் அதனோட இழுவிசையை வாட்டர்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு அதனோட இழுவிசையை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகப்படுத்தும். ஓகேவா? கிரியேட் பண்ணும். இட் கிரியேட்ஸ் அண்ட் அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸ் இன் ரூட்ஸ். ஸோ என்ன பண்ணும் அது இந்த டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறதுனால வாட்டர் வந்து என்ன ஈஸியாக வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு அதை ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து நெசசரி. அண்ட் தென் தேர்ட் ஒன், இட் இஸ் நெசசரி ஃபார் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மினரல்ஸ். ஸோ பூமியிலேருந்து கிடைக்கக்கூடிய மினரல்ஸை கண்டினியூவாக வந்து என்ன பண்ணும் பாடியோட அதாவது பிளான்ட்டோட எல்லா பார்ட்டுக்கும் வந்து சப்ளை பண்ணுறதுக்கு இந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து நெசசரி. ஃபோர்த் ஒன், இட் ரெகுலேட்ஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த பிளான்ட். ஸோ பிளான்ட்டோட டெம்பரேச்சரை கரெக்டாக வச்சுக்கிறது சீராக வச்சுக்கிறதுக்கு டிரான்ஸ்பிரேஷன் வேணும். ஓகேவா? ஆக்டிவிட்டி 5, take a plastic bag and tie it over a leaf and place the plant in light. You can see water condensing inside the plastic bag. The water is let out by the leaves. Why does this occur? ஸோ ஒரு தொட்டி செடி எடுத்துக்கிறோம், அதில் வந்து என்னென்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை போட்டு இந்த போட்டட் பிளான்ட்டை வந்து கவர் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ அதை வந்து என்ன பண்ணுறோன்னா வெயிலில் வச்சிடுறோம், அந்த வெயில் படுற மாதிரி லைட்டில் வச்சிடுறோம். அதில் கொஞ்ச நேரம் ஒரு 4 hours 3 hours கழித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த லீஃப்லேருந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் பேப்பர் சுற்றி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்மால் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். இது ஏன் நடக்குது? why does this occur அப்படின்னா because the plant transpiration do the process. ஓகேவா? exchange of gases. How does the plant get air? The leaves have minute pores called stomata through which the exchange of air takes place. ஸோ எப்படி வந்து அந்த பிளான்ட் வந்து ஏரை கெட் பண்ணிக்குது வாங்கிக்குது அப்படின்னா லீவ்ஸில் மைன்யூட் போர்சஸ் இருக்குது, அந்த போர்சஸ்க்கு பேர் என்ன பேர்? ஸ்டொமேட்டா. ஸோ இந்த ஸ்டொமேட்டாவில் தான் என்ன பண்ணுது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் த ஏர் கேசஸ் வந்து நடக்குது, CO2வும் O2வும். ஓகேவா? திஸ் மைன்யூட் போர்சஸ் கேன் பி சீன் த்ரூ தியர் மைக்ரோஸ்கோப். இதில் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த ஸ்டொமேட்டாவை. ஏர் எக்ஸ்சேஞ்ச் டேக்ஸ் பிளேஸ் கண்டினியூஸ்லி த்ரூ த ஸ்டொமேட்டா. Plants exchange gases CO2 and O2 continuously through the stomata. You will study more about this physiological process in your
ஹையர் கிளாஸஸ். நம்ம 12th போனோம் அப்படின்னா இந்த ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.